குதுபுல் அக்பர் கௌசுல் அஷ்ஹர் இமாமுனா அபுல் ஹசன் அலியுன் ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அற்புதமான ஒரு துஆவை இந்த உம்மத்திற்காக படித்து தந்தார்கள், சொல்லி தந்தார்கள். என்ன துஆ? எந்த மனிதர் இந்த துஆவை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் அவருடைய அன்றாட ஔராதுகளை எல்லாம் ஓதி முடித்துவிட்டு 1313 தடவைகள் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று யார் ஒருவர் ஓதுவாரோ அவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை குறித்து சொன்னார்கள். ஒகான அசீரன் இல்லா அத்லிக أو مسجونا إلا تخلس أو خائفا إلا أمن أو فقيرا إلا استغنى أو ذليلا إلا عز. அழகான ஒரு அற்புதமான ஒரு விடயத்தை எங்களுக்கு சொன்னார்கள். சிறையில் ஒரு மனிதர் சிறைவாசத்தில் இருந்தார், சிறையில் அடைபட்டு இருந்தால் இந்த துஆவினுடைய பரக்கத்தின் மூலமாக அவர் சிறையிலிருந்து விடுதலையாகுவார். அவர் அநீதமாக கைதாகி இருந்தார், ஒரு விடயத்திலே அநீதமாக சிறையில் கைதாக்கப்பட்டிருந்தார், அவர் விடுதலையாகுவார். அவர் பயந்தவராக இருந்தால், அச்சமுள்ளவராக இருந்தால் பயத்தை விட்டும் அல்லாஹ் அவரை நீக்கி வைப்பான். ஏழ்மையாக, பணம் இல்லாதவராக, கஷ்டவாளியாக இருந்தால் ஏழ்மை தனத்திலிருந்து அல்லாஹு தஆலா கனியுடைய தன்மைக்கு அவரை மாற்றுவான். ஒரு மனிதர் அவமானத்திலே, சிரமத்திலே நொந்து நூலாகி பல சிக்கல்களுக்கு மத்தியில், பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொள்வாராக இருந்தால், வாழ்ந்து வருவாராக இருந்தால் இந்த துஆவினுடைய பரக்கத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா அவரை அவமானத்தில் இருந்தும் பாதுகாப்பான் என்று இமாம் அபுல் ஹசன் அலியுன் ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த அற்புதமான துஆவை எங்களுக்கு படித்து தருகின்றார்கள். ஸ்ரீதேவிகளே, நன்மக்களே, நீங்களும் இந்த துஆவை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓதி என்ன நியத்தோடு ஓதுகின்றீர்களோ அந்த நியத்தை நீங்கள் கல்பில் நினைத்து ஓதுங்கள். அல்லாஹு தஆலா உங்களுடைய முராதுகளையும் ஹாசிலானதாக ஆக்கி தந்தருள்வானாக.